நம்ம கோவிலுக்கு போகும்போது பக்தியோடு போவோம். ஏதாவது ஒரு வேண்டுதலை நிறைவேற்றணும்னு கடவுள்கிட்ட கேட்க போவோம். ஏதாவது பிரசாதம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம கோயிலுக்கு எப்போவுமே போவோம். கரெக்டாக? ஆனால் அதையும் தாண்டி கோயிலுக்குள்ளே இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சில விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன், கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போகும்போதே தானம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துடணும். கோயிலுக்குள்ளே போயிட்டு ரிட்டன் வரும்போது, அதாவது வெளியே வரும்போது தர்மம் செய்யவே கூடாது. இது முக்கியமான ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, நந்தியோ இல்லை கொடிமரமோ இல்லை பலிபீடமோ அதோட நிழல் கீழே விழும் பார்த்திங்களா, அந்த நிழலை தெரியாமல் கூட மிதிச்சிடக்கூடாது. அதனால் நிறைய பாவம் வரும்னு சொல்லுவாங்க. மூணாவது, ஒரு விளக்கே எரியாமல் இருக்குது. அது விளக்கு எரியலைன்னு தெரிஞ்சும் அதை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போது உங்கள் வேண்டுதலும் பலிக்காது, அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து, அபிஷேகம் நடந்துகிட்ருக்கோம் தெரியுமா, அந்த டைமில் பொறுப்பாக போய் கோயிலை சுற்றி சுற்றி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எப்போவுமே கும்பிடக்கூடாது. அபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேகத்தை மட்டும்தான் கண்குளிர பார்க்கணுமே தவிர, அது நடந்து முடிகிறதுக்குள்ளே ஒரு சுற்றிட்டு வந்துடுவோன்னு சுற்ற போகக்கூடாது. இதனால் நீங்கள் வைக்கிற வேண்டுதலோ அந்த டைமில் வேண்டுறதோ எதுவுமே நடக்க போகிறதும் கிடையாது. எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகிறதும் கிடையாது. இப்போ கோவிலில் ஒரு நந்தியோ இல்லை ஏதாவது மூர்த்திகள் இருக்காங்கன்னா அவங்கள தொட்டு வணங்கக்கூடாது. அந்த சிலையை தொடக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சில பேர் அதை தொட்டு கும்பிடுவாங்க. அந்த மாதிரி தொட்டு கும்பிட்ற வேலையை வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம், விளக்குக்கு கையேந்தி ஆராதனை எடுக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, விளக்கு ஏற்றிட்டு கையில் பிடிச்சி தூக்கி வச்சு அவங்களே அந்த விளக்கை வச்சு ஆரத்தி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா மெயின் விஷயம், நிறையா படத்தில் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயிலுக்குள்ளே கடவுளை மட்டும்தான் கடவுளாக பார்க்கணுமே தவிர மற்ற எந்த மனுஷங்களையும் கையெடுத்து கும்பிட்டோ இல்லை காலில் விழுந்தோ வணங்கக்கூடாது. இது மிக முக்கிய கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. வந்ததுக்கப்புறம் போனதோடு போய் கை கால் மூஞ்சி கழுவக்கூடாது. இதனால் நீங்கள் உங்களுக்கு எதாவது வரம் கொடுத்துருந்தா கூட வாசல்லே கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த தவிர என்றைக்குமே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் இப்போ சிவன் கோயில், பெருமாள் கோயில் 2 கோயிலுக்கும் போகிறீங்க அப்படின்னா 2 கோயிலையும் உட்காந்துட்டு வரலாம். இதில் பெருமாள் கோயிலுக்கு மட்டும் போகிறீங்க அப்படின்னா உட்காந்துட்டு வரக்கூடாது. கும்பிட்டதோடு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுங்க. இதனால் ஒரு வேளை ஏதாவது உங்களுக்கு ஒரு வரன் கிடச்சிருக்குன்னா அதை அந்த இடத்துல விட்டுட்டு வர மாதிரி இருக்காது. ரெண்டாவது விஷயம், அதுக்கப்புறம் வாசனை இல்லாத பூக்களை பூஜை அறையிலையும் சரி தெய்வத்துக்கும் சரி எப்போவுமே தரக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுமாதிரி கிரகணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கோயிலை பார்த்து வணங்கக்கூடாது. அந்த கும்பம் அந்த மாதிரி இருக்கும்ல, அது வெளி கோபுரத்தை பார்த்து வணங்குற வேலையை பார்க்கவே கூடாது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. புண்ணிய தீர்த்த தலங்கள், குளம், அந்த மாதிரி கோயில் குளம் அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே உள்ள டபால்னு குளிக்கக்கூடாது. முதல்ல அந்த தண்ணி எடுத்து தலை மேலே 2-3 வாட்டி தெளித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி குளிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அது கால் நினைக்கிறதா இருந்தாலும் தலை நினச்சதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அதை எக்காரணம் கொண்டு நம்ம பார்க்கக்கூடாது. மேக்ஸிமம் லெவல் எல்லா கோயிலையும் நெய்வேத்தியம் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனை மூடிடுவாங்க. ஸோ நம்மளை பார்க்க முடியாது. மேபி உங்களுக்கு பார்க்குற வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை பார்க்காம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் கடவுளை மதிக்காமல் தேவையில்லாத வீணான பேச்சுகள் பேசக்கூடாது. எவனை எப்படி கெடுக்கிறது, எவன் குடி எவன் அழிக்கிறதுன்னு இந்த பேச்சு கோயிலுக்குள்ளே எப்போவுமே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் லெவல் பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டுமே நீங்கள் அதுக்கு பயன்படுத்தணும். புரியுதுங்களா? அதே மாதிரி தேவதைகள், பலிப்பிடங்கள் இல்லை லிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நடுவில் புகுந்து போய் சாமி கும்பிடக்கூடாது. சில பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. நடுவில் போய் நான் கும்பிட்டுட்டு வரேன். இல்லை, நீங்கள் ப்ராப்பராக அந்த ரவுண்டு எப்படி அடிக்கணுமோ அந்த மாதிரி தான் சுற்றி கும்பிடணுமே தவிர நடுவில் போகிறேன் அந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கவே கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நம்ம கோயிலுக்குள்ளே போகிறது வர்றது. இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னா
இந்த மாதிரி தவறுகளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனைலாம் கிடைக்கும்னு நான் சொல்ல வரல. உங்கள் வேண்டுதலுக்கு அங்கே எந்த பதிலும் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் நீங்கள் வேண்டுதலுக்கு நல்ல பதிலும் சீக்கிரமாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தேங்க்யூ.